நம்மளுடைய ரியல்மி GT60க்கு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி UI 7.0 அப்டேட் வந்துருச்சு. இன்னைக்கு காலையில் தான் வந்துச்சு. ஸோ நம்மளும் அப்டேட் பண்ணிட்டோம். அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படி இப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்டேட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு என்னென்னலாம் சேஞ்சஸ் இருக்குது இனிஷியலாக அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கண்ணில் பட்டது என்னென்னா அவங்களோட ஐகான்ஸ் எல்லாமே கலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் தீம்ஸு அப்புறமா நோட்ஸு இந்த க்ளோனு இது எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கால்குலேட்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணால் அந்த லைட் எஃபெக்ட்டும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் கூட தெரியும். அப்படியே ஒன்றை கிளிக் பண்ணால் அந்த ஒன் பக்கத்தில் பார்த்தோன்னா ஒரு லைட் மாதிரி போகுது. இது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஐகான்ஸ் எல்லாமே லைட்டாக பெருசாக இருக்குது. ஐகான்ஸோடைய சைஸு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆப் ட்ராயரில் பார்த்தீங்கன்னா முன்னாடி மேலே இருந்துச்சு சர்ச், இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சைடில் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா இப்போ கேட்டகிரியாக பிரித்து வச்சிருக்காங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷன் பார்க்கு போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் இன்னும் அந்த பழசு தான் வச்சிருக்கேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே செம ஸ்மூத்தாக இருக்குது. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த UI 6ல் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமைசேஷன் இங்கே இடத்துல இருக்கிற அந்த ஸ்மூத்னஸ் நல்லாவே இருக்குது. இதுலேயும் சரி நான் 120 ஹெர்ட்ஸில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஸ்மூத்னஸ் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பஞ்சாயத்துமே இல்லை. அப்படியே நம்ம செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா செட்டிங்ஸில் எதுவாவது டிஃப்ரெண்ட்டாக ஆட் ஆயிருக்கா ஃபீச்சர் அப்படின்னு கேட்டோம்னா கிராஸ் டிவைஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது மூலமாக பார்த்தோன்னா நம்மளுக்கு ஐஃபோன்ஸ்க்கே டேரெக்டாக ஐஃபோன் ஆர் ரியல்மி டு ரியல்மி இந்த இதுலலாம் ஃபைல் ஷேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவும் இருக்குது. அதை கிளிக் பண்ணோன்னா நெக்ஸ்ட் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதே நம்ம இப்போ ஜூம் கால் அதெல்லாம் அட்டன் பண்ணுறோன்னா அதை ஏஐ மூலமாக டிரான்ஸ்லேட்லாம் பண்ணுது. நெக்ஸ்ட் யூஸ் பண்ண இந்த ஆஃப் டேலியே ஒரு பக்கு கண்டுபிடிச்சேன் அப்படின்னா சார்ஜ் ஏறுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்குது. கிட்டத்தட்ட 90 வரைக்கும் வேகமாக இருக்குது. 90க்கு மேலே ரொம்ப படுத்தி ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப டிக்கிள் சார்ஜிங் ஏறி 100 வரைக்கும் போகுது. அப்படியே 100 வரைக்கும் போனால் 100லேருந்து 99 வரதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப நேரம் ஆகும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா 99லாம் சர்ன்னு வந்துருது. அடுத்த ஒரு 2 நிமிஷத்துலேயே 99க்கு வந்துடுற மாதிரி இருக்குது. இது ஒரு சின்ன பக் தான். மேபி ஃபியூச்சர் அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பக்ஸ்லாம் இருக்குது. அது ரிலேட்டடான ஒரு லாங் வீடியோவை நான் யூஸ் பண்ணிவிட்டு இன்னும் 2 நாளில் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். இது நெக்ஸ்ட் இதை தாண்டி பார்த்தோம்னா ஏகப்பட்ட ஃப்ளெக்ஸ் தீம்ஸ் இருக்குது. அந்த ஃப்ளெக்ஸ் தீம்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பின்னாடி இருக்க வேர்டிங்ஸ் இது எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். லாக் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் நோட்டிஃபிகேஷன் ஏதோ வருது அப்படின்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல பிளாக் கலரில் இருக்கும். ஒன்ஸ் அதை நான் லைட்டாக ஒரு தடவை டேப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிலாவை பாருங்கள் லைட்டாக பிரைட் ஆகுதா, அப்போ லாக் ஸ்க்ரீனுக்கு போகுதுன்னு அர்த்தமா. அப்போ ஒயிட் கலரில் மாறுது. இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. யூஐலாம் ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் இப்போதைக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு.